வணக்க மக்களே. விநாயகர் சதுர்த்திலாம் சிறப்பாக முடிஞ்சிச்சு. எல்லோரும் விநாயகரை ஆற்றிலும் கடற்கரையிலும் கரைச்சிருப்பாங்க. அதோட விளைவுகள்லாம் என்னென்னு நம்ம மக்களுக்கு இன்னும் தெரியலைங்க. இப்போ உள்ள விநாயகர் சிலைகளெல்லாம் பிளாஸ்டிக் கட்டைகளாலும் ரசாயன கலவைகளெல்லாம் சேர்த்து வச்சு செய்கிறாங்க. இந்த விநாயகரை அப்படியே நம்ம ஆற்றிலோ கடலிலோ கரைக்கிறப்ப இந்த பிளாஸ்டிக்கும் ரசாயனங்களும் சேர்ந்து அங்குள்ள உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக்லாம் ஒரே இடத்து ஒன்றா சேர்ந்து பல நோய்கள் வர காரணமாகவும் இருக்குது. அந்த காலத்திலலாம் விநாயகர் சிலைகளில் களிமண்ணில் மட்டும்தான் செய்வாங்க. ஏன்னா பருவ காலங்களில் ஏற்படும் மழைகளால் ஆற்றில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கை தடுக்க விநாயகர் சிலைகளை களிமண்ணில் செஞ்சு ஆற்றில் கரைப்பாங்க. களிமண்ணில் திடத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால களிமண்ணால் செஞ்ச விநாயகர் சிலையை ஆற்றில் கரைக்கிறப்ப ஆற்றில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கோட வேகத்தை களிமண்ணால் கட்டுப்படுத்த முடியும். இந்த நோக்கத்தினால மட்டும்தான் விநாயகர் சிலையை ஆற்றில் கரைச்சாங்க. ஆனால் இப்போ நம்ம மக்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஷேர் பண்ணுங்கள்.